மாதம்பட்டி ரங்கராஜ் சாரோட நலாம்பட்டி சிக்கன் வறுவலை நம்ம ஸ்டைலில் இம்ப்ரூவைஸ்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலாவை அரைச்சிக்கணும். 1.5 டேபிள் ஸ்பூன் காஞ்ச மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு. இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து அதை நல்லா கட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 6லேருந்து 7 காஞ்ச வரமிளகாய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்க போகிறோம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்க்குறவங்க சேர்க்கலாம். நான் கொஞ்சம் கடைசியாக சேர்க்க போகிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சிக்கனை சேர்க்க போகிறோம். நலாம்பட்டி சிக்கனுக்கு சிக்கன் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம தனியாகவும் மிளகாய் போட்டிருக்கோம், மிளகாத்தூள், அப்புறம் இந்த மசாலாவும் சேர்க்குறதுனால காரம் சரியாக இருக்கும். நம்ம ரோஸ்ட் பண்ண மசாலா தூளை சேர்த்தாச்சு. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கடைசியாக சேர்த்தா பச்சை வாடை அடிக்காதான்னு கேட்கலாம். ஆக்சுவலாக இந்த சிக்கன் நல்லா வெந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரத்துக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே பச்சை வாடையெல்லாம் போய் ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு சிக்கன் ஃப்ரை கிடச்சிடும். பாருங்கள், ஓரளவுக்கு சிக்கன் நல்லா வெந்து ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் ஃபுல் ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சின்ன வெங்காய வடை சட்டி சோறு அடுத்தது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மாதம்பட்டி சாரோட ஹோட்டலில் சூப்பராக போகிற டிஷ்ஷுன்னு அவங்க வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் அதையும் வதக்கிட்டு, காஞ்ச வரமிளகாயை விதை இல்லாமல் சேர்த்து அதையும் வதக்கிட்டு, கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு வதக்கி, வடித்து வச்சுருக்க சாதம் ஒரு பவுல் போட்டு அதையும் அந்த நல்லெண்ணெய் அந்த சின்ன வெங்காயத்தில் போட்டு வதக்கிட்டு நம்ம செஞ்ச அந்த சிக்கன் ஃப்ரையும் சேர்த்து வதக்கினா வடை சட்டி சோறு ரெடி ஆகிடுச்சு. அப்படிலாம் நம்ம அம்மாக்கள்லாம் வறுவல் செஞ்சாங்க அப்படின்னா கடைசியாக மீந்திருக்க அந்த வறுவலில் சாதத்தை போட்டு பரட்டி ஒரு உருண்டை கொடுப்பாங்க இல்லையா, அதே டிஷ்ஷு தாங்க, கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணது. ஆனால் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.